என் பின்னாடி தெரிகிறது தான் இந்த ஊரில் உள்ள பப்ளிக் டாய்லெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் உள்ளே போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் க்ளீனிங் ஆயிரும். க்ளீனிங் டைமில் நம்ம ஓப்பன் பண்ணால் கூட அதை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகவே ஆகாது. க்ளீனிங் டைம் முடிஞ்ச பிறகு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் WCன்னு. இங்கே வந்து டாய்லெட்டுக்கெல்லாம் WCன்னு தான் போட்டிருப்பாங்க, வாட்டர் க்ளோசட். அடுத்த வாஷ்ரூம் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு மேப்பில் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சுன்னா டாய்லெட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கும். டிஷ்யூ பேப்பர், டஸ்ட்பின், கண்ணாடி, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ்க்கு தண்ணி வந்து இங்கே வரும். அப்புறம் ஹேண்ட் ட்ரையருமே இருக்கும். கடைசியாக பட்டனை ப்ரெஸ் பண்ணுனா டோர் ஓப்பன் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இது வந்து டோர் இப்படி ஓப்பன் ஆகும். உள்ளே வந்து கண்டக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க, டிரைவர் தான் இருப்பாங்க. உள்ளே போயிட்டு நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு கார்டு இருக்கும். இந்த கார்டை வச்சு தான் நம்ம வந்து எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கார்டு. நம்ம ஊர்லலாம் மெட்ரோ ஸ்டேஷன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா சின்னதாக மேலே மட்டும்தான் போர்டு போட்டிருக்கோம். கீழே இறங்கி வந்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் மெட்ரோ ஸ்டேஷன் ஃபுல்லாகவே இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி. மேலே ட்ரெயின் போகிறதே தெரியாது, நார்மல் ட்ரெயின் மட்டும்தான் மேலே போகும். இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்டில் மட்டும்தான் இருக்கும். ஸ்டேஷன் மட்டும்தான் லைட்டு தெரியும், மித்த மாதிரி எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். ஸ்பெயினில் வாழ்கிற மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கார்டு இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அந்த கார்டில் ஸ்வைப் பண்ணி தான் போயிட்டு இருப்பாங்க. அந்த கார்டு இல்லாமல் நம்ம உள்ளே என்ட்ரு ஆக முடியாது, வெளியே வர முடியாது. மாதம் மாதம் கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். பஸ்ஸு, ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் 3 இதுக்குமே நம்ம வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்தையுமே இந்த கார்டு கண்டிப்பாக இருக்கும். கார்டு இல்லாமல் உள்ளே என்டர் ஆக முடியாது, கார்டு இல்லாமல் வெளியே போக முடியாது. இந்த கார்டு பார்த்திங்கன்னா 14 வயசு வரைக்கும் இங்கே உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ தான். மந்த்லி வந்து அவங்களுக்கு ரீசார்ஜ் கிடையாது. ஒன் டைம் ஃபஸ்ட்டு வந்து கார்டு வாங்க பே பண்ணுறது மட்டும்தான். 14 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருக்குமே வந்து மந்த்லி பே பண்ணணும். நம்ம வீட்டு கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் வாங்க வேண்டியது இருந்து அதனால் ஐக்கியா வந்திருந்தோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை மாதிரி நிறைய பாத்திரத்தில் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு தேவை எதுவோ அதை நம்ம வாங்கிக்கணும். நான் மைண்டில் செட் பண்ணிவிட்டு போன பாத்திரம் வேறு, ஆனால் எனக்கு கிடைச்ச பாத்திரம் வேறு. நம்ம ஊரில் குழம்பு வைக்கிறது மாதிரி ஒரு கடாய் வாங்கலாம் அப்படின்னு தான் செட் பண்ணிவிட்டு போனேன். பார்த்தா எனக்கு கிடைச்சது எதுவோ இந்த மாதிரி பாத்திரம் தான் கிடச்சிச்சு. இது வந்து பால்லாம் காய்க்கிறது மாதிரி உள்ள பாத்திரங்கள் தான் இங்கே நிறைய இருக்குது. அதில் தான் குழம்பு வைக்கிறது மாதிரி இருக்குது. இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர் இருந்துச்சு, அதனால் பார்த்து அதில் எது ஆஃபர் இருக்கோ அது பார்த்து எடுத்தேன். ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். இப்போ போட்டிருக்கிறது இந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் விலைக்கு 8500 சில்லற ரூபா வருது. ஒரு 3 பாத்திரம் சேர்ந்து வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லலாம் நிறைய கண்டெய்னர்ஸ் பார்க்க முடியல. கிளாஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஊரில் பிளாஸ்டிக்கை விட கிளாஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஐக்கியாவில் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பில் போடுறதுக்காக பில் கவுண்டர் போனோம். பில் கவுண்டர் போனால் எனக்கு ஒரே ஷாக்கிங். என்ன ஆச்சு அப்படின்னா பில் கவுண்டரில் பில்லிங் போடுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ தான் பார்த்தா எல்லோரும் அவங்கவுங்க பில்லை அவங்களே ஸ்கேன் பண்ணி போட்டுட்ருக்காங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் தான் என் ஹஸ்பண்டை கேட்டால் ஆமாம் இங்கே நம்ம தான் வந்து ஸ்கேன் பண்ணி பில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் உள்ள 2 குட்டி வாண்டுகளும் என்னென்னா நான் பில் ஸ்கேன் பண்ணுறேன் நீ ஸ்கேன் பண்ணுன்னு ஒரே ஃபைட். அங்கே உடனே என்னென்னா நாங்கள் 2 ட்ராலியில் கொண்டு வந்திருந்தோம். ஒரு ட்ராலியை நீ ஸ்கேன் பண்ணு, ஒரு ட்ராலியை நீ ஸ்கேன் பண்ணுன்னு 2 பேர் கையிலையும் விட்டுட்டோம். 2 பேருக்கும் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பில் போடுறதுல அவ்வளோ ஒரு ஹாப்பி. நீங்கள் இருக்கிற நாட்டில் இந்த மாதிரி பில்லிங் செக்ஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெயினில் பெட்ரோல் போடுறதுனால நம்ம காருக்கு நம்மளே தான் இதே மாதிரி பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போடுறதுக்கு ஆளுங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பெட்ரோல் போட்டுட்டு நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.